தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரப்புரை கூட்டங்கள் களைகட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. அந்த வகையில் உசிலம்பட்டி சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என தொண்டர்கள் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை பார்ப்போம். தொடரும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், மாவட்ட கவுன்சிலரும் உசிலம்பட்டி தொகுதி செயலாளருமான நீதிபதி, முன்னாள் அமைச்சர் துரைராஜின் மகனும் சேடப்பட்டி ஒன்றிய இளைஞரணி செயலாளருமான தனராஜன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திமுக சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் சோலை ரவிக்குமார், உசிலம்பட்டி நகர செயலாளர் தங்கமலை பாண்டி, செல்லம்பட்டி திமுக ஒன்றிய செயலாளர் உக்கிர பாண்டி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிக சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளருமான AKT ராஜா, வழக்கறிஞரும் கட்சியின் உசிலம்பட்டி தொகுதி பொறுப்பாளருமான ரவிச்சந்திரன், கட்சியின் உசிலம்பட்டி நகர செயலாளர் அசோகன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகக்கூடும் என தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கட்சியின் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் பொன் கருணாநிதி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வீரபிரபாகர், உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் சேவாதள மதுரை மாவட்ட புறநகர் அமைப்பாளர் சசி வர்ணதேவன், கட்சியின் மாவட்ட பொருளாளர் தீபா பாண்டியன், மதுரை மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் பாபு ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.